இவ்வளோ நேரம் மழை லேசாக பெஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஜோராக பிடிச்சிருக்கு. ரோட்டில் தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக மழை பெஞ்சுங்க பாருங்கள். பெங்களூரில் இருக்கு. நான் அதான் வீடியோ பண்ணியிருக்கேன் கடைக்கு முன்னாடி. மழை சூப்பராக அருமையாக வந்துட்டுருக்கு. நல்லா சலம் சவுண்டு ஜோராக இருக்குது. மழையும் நல்ல மழைங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திங்க. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் மழைங்க. அது சக்காச்சக்காச்சான்னு அருமையாக வந்து தெரிஞ்சிட்டு. ஓகே காய்ஸ், ஐஸ் மழை பெய்யுது. ஐஸ் பொறிக்கலாம். ஐஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கடைக்குள்ளே வருது தண்ணி. ஐஸ் கட்டிகிட்டே வந்துட்டு இருக்கு. எடுத்துடலாம். எல்லாம் ஐஸ் மழை தான். ஏதாவது ஐஸ் வந்துட்டே இருக்குது. பொறிக்கலாம். ஐஸ் மழை கடைக்குள்ளே வருது பாருங்களா. ஃபுல்லாக ஐஸ் மழை தான் வந்துட்டு இருக்கு. செம்ம ஐஸ் மழை. ஐஸ் பொறிக்கு போட்டுருக்கோம். ஃபுல்லாக ஐஸ் மழை தான். ரோடெல்லாம் ஐஸ் தான். கடை எப்படியும் ஐஸ் தான் பார்த்தோம்னா. செம்ம ஐஸ் மழை தாங்க இன்றைக்கி. ஐஸெல்லாம் அப்படியே பொறிக்கலாம் க்ளீனாக இன்றைக்கி. செம்ம ஐஸு பெஞ்சுது. இப்போ தான் ஐஸ் கட்டலாம் கடவுள்ள வரைக்கும் இருந்துச்சு ஐஸு. இந்த ஐஸ் எங்கெங்கே வந்து நம்ம காமிக்கிற பாருங்கள். கடவுள்ள ஒரு 6 மீட்டர் வரைக்கும் இதெல்லாம் ஐஸ் கட்டி வீந்து கரைஞ்சிருக்கு. கடவுள்ள ஓகேங்களா. 6 மீட்டர் வரைக்கும் உள்ள வந்துருக்கு. அவ்வளோ ஜோராக மழை பெஞ்சுது. ஓகேங்களா. மழை சூப்பர் மழை. நல்லா ஐஸ் வந்தது. நல்ல மழை. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஐஸ் பொறிக்கிருக்கோம் ஓகேங்களா. இந்த ஐஸ் வந்து பிடிச்சி அப்படியே வந்து எடுத்து வச்சுருந்தா பாட்டில் போட்டு சேவ் பண்ணால் தேல் கடிச்சு அது வச்சா சரியாகும்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிற மாதிரி இந்த ஐஸ் அப்படியே சாப்பிட்டா உடம்பு நல்லது, நோய் நொடிலாம் வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சாப்பிட்ருவோம். கொஞ்சம் பாட்டில் சேவ் பண்ணி வைக்கலாம். தேவைப்பட்டால் இந்த தேல் கடிக்கலாம். 10 தேல் கூட பூராங்க கடிக்கலாம் வந்து பயன்படுத்தினா இது விஷ முறிவு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம ஐஸை சாப்பிட்டோம்னா உடம்புல வியாதிகள்லாம் குறையும், வியாதிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட போகிறோம். அவங்க ஐஸ் எடுத்தாச்சு, அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ ஐஸ் கையில் எடுத்துருக்கோம். நீங்களும் இதே போல் ஐஸ் மழை வந்தால் அந்த ஐஸை பொறிக்கி இல்லை ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சுருங்க. அதே போல் அந்த ஐஸை கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிட்டா உடம்புல வியாதிலாம் குறையும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வந்து நன்றி அனைவருக்கும். கடை உள்ள வரைக்கும் வந்துச்சுங்க. 6 மீட்டர் உள்ள வரைக்கும் ஐஸ் வந்து ஐஸ் மேலே வேகெல்லாம் க்ளீனாக உள்ளே வந்துருச்சு. நம்ம இவ்வளோ ஐஸ் பொறிக்கிருக்கோம் சரிங்களா. இவ்வளோ ஐஸ் நம்ம பொறிக்கிருக்கோம். ஐஸை நீங்கள் சேவ் பண்ண மாதிரி இருந்தால் ஐஸை பொறிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு கீழே மண்ணுக்கு அழுக்கலாக இருக்கும். நம்ம கீழே வந்து பொருட்களை இந்த கடைக்கு மேலே மூடி வச்சு பேப்பர் வந்து பொறிக்கிருக்கோம். அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பாட்டில் மட்டும் போட்டு சேவ் பண்ணால் சுத்தமாக இருக்கும். அப்படியே போட்டு வச்சுன்னா அந்த அழுக்கெல்லாம் டஸ்ட்டெல்லாம் இருக்கு செய்யும். அதனால் வந்து சேவ் பண்ணால் அது சரியாக வராது. போல் சுத்தமாக சேவ் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு வைத்தியத்துக்கோ மற்றபடி அப்படியே சாப்பிட்றதுக்கெல்லாம் பயன்படும். ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அதெல்லாம் ஐஸ் தான். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் ஃபுல்லாக ஐஸ் வந்திருக்கு.
பொறிக்கிறோம் அப்படியே நம்ம சேவ் பண்ணிடலாம், வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இயற்கையான ஒரு ஐஸ், நமக்கு மேலே வரக்கூடிய ஐஸு. வெளியிலாம் நம்ம கேரண்ட் வச்சு ரெடி பண்ணுவாங்க, இது அப்படி இல்லை. இதை நீங்கள் ஜூஸு கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஜூஸ் போடும்போதும் போட்டு சாப்பிட்லாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தேல் கடி பூராங்கடிக்கு பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது இந்த ஐஸில். அப்படியே சாப்பிடும்போது என்ன பண்ணால் இந்த உடம்புல வியாதியெல்லாம் குறையுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நானும் சாப்பிட்ருக்கேன். ஓகே காய்ஸ்.